Hi friends, இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎம்கே. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் அண்ட் தென் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலில் அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அண்ட் தென் எஸ்ஜிடி ஸோ ரெண்டுக்கான நோட்டிஃபிகேஷனுமே என்னென்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்துட்டு எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க, டென்டேட்டிவாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்டில் வந்து பிஎஸ்டிஎம் பற்றி கேட்டிருந்தீங்க அண்ட் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பற்றி கேட்டிருந்தீங்க அண்ட் தென் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்துட்டு மெசேஜ் போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளியரான ஒரு டீட்டெயில் தான் இது. ஸோ நான் வந்துட்டு இந்த டவுட் எப்படி கிளாரிஃபை பண்ணேன் அப்படின்னா டிஆர்பியில் கால் பண்ணி நான் வந்துட்டு கேட்டிருந்தேன். ஸோ அதை தான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கேட்ட அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நான் இதில் சொல்கிறேன். அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்க்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்துட்டு புதுசாக வாங்கணுமா, அப்ளை பண்ணி வாங்கணுமா, அதை தான் அப்லோட் பண்ணணுமா, பழசு இருந்தால் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு என்னென்னா நம்ம என்ன நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்ஜிடி டிஎன்பிஎஸ்சி ரெண்டுக்குமே என்னென்னா சேமாக தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு இங்கே பார்க்க போகிறோம். இது வந்துட்டு எஸ்ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ எஸ்டி அப்படின்னா நீங்கள் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு அவங்க சைன் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே அதை தான் கொடுத்துருக்காங்க. இந்தந்த அத்தாரிட்டிஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்கணும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவங்க சைன் பண்ணி சீல் வச்சுருப்பாங்க, அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்சிஏ அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தாசில்தார் ஆஃப் நேட்டிவ் தாலுக் ஆஃப் த கேண்டிடேட். ஸோ உங்களுடைய தாலுக்கோட அந்த தாசில்தார் வந்துட்டு சைன் பண்ணியிருக்கணும். அடுத்து பிசி எம்பிசி டிஎன்சி அப்படின்னா ஹெட் குவார்ட்டர் டெப்புட்டி தாசில்தார் இல்லைனா ஸ்பெஷல் டெப்புட்டி தாசில்தார் வந்துட்டு உங்களுக்கு சைன் பண்ணியிருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ வந்துட்டு நீங்கள் மேரிட் விமனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமில் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு வச்சுருக்கக்கூடாது. உங்களுடைய ஃபாதர் நேமில் மட்டும்தான் என்னென்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். இன்கேஸ் உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமில் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் எதுவும் இல்லை. என்ன அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி அந்த கம்யூனல் டர்ன் படி உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் வந்துட்டு உங்களுக்கு கேன்சல் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் வந்துட்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிலையும் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எஸ்ஜிடிலையும் கொடுத்துருக்குறாங்க. மேரிட் விமனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபாதர் நேமில் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வந்துட்டு கிடைக்காது. நீங்கள் ஜென்ரல் டான் கேட்டகரியில் தான் என்னென்னா வருவீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு ரிசர்வேஷன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதையே யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் ஜென்ரல் டானில் மட்டும்தான் இதாகும். அண்ட் தென் இன்னொன்று என்னென்னா ஒருவேளை நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வாங்காமல் வேறு ஸ்டேட்லேயோ வேறு யூனியன் டெரிட்டரிஸ்லேயோ நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் அதுவும் என்னென்னா உங்களுக்கு அந்த கம்யூனல் ரிசர்வேஷனில் வராது. நீங்கள் ஜென்ரல் டேனாக மட்டும்தான் என்னென்னா உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸாக. ஸோ மற்றபடி நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பழைய சர்டிஃபிகேட்டையே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். மாற்றி அப்ளை பண்ணி புதுசெல்லாம் வாங்க தேவையில்லை. ஓகேவா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்டிஎம். ஸோ பிஎஸ்டிஎம்மில் நீங்கள் கேட்டிருந்த டவுட்டை ஆல்ரெடி நான் வந்துட்டு பிஎஸ்டிஎம் வாங்கியிருக்கேன், அதை வந்துட்டு நான் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாங்க, காலேஜ் வந்துட்டு நான் படித்த காலேஜ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக, நான் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு டிகிரி வந்துட்டு இங்கிலீஷ் மேஜர், ஸோ அப்போ என்ன பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்துடலாம். பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது நமக்கு மொத்தமாக 3 அன்னெக்ஷர் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 அன்னெக்ஷர் வந்துட்டு போதுமானது. நமக்கு டிஆர்பி வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் சேர்த்தே வந்துட்டு அந்த அன்னெக்ஷர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணலாமா அதெல்லாம் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துடலாம். ஸோ அன்னெக்ஷர் நமக்கு 1, 2 and 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 அன்னெக்ஷர் வந்துட்டு எஸ்ஜிடி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு 2 அன்னெக்ஷர் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இது வந்துட்டு நீங்கள் எப்படி எது மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்துட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் வரையா. ஓகேவா? அப்போ நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு தமிழ் மீடியம்
கண்டிப்பாக தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கணும். நான் 1 to 5 வந்துட்டு தமிழ் மீடியம், 6 to 10 இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. 1லேருந்து 10ஆம் வகுப்பு வரைய நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிஎஸ்டிஎம் வாங்கி அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அண்ட் தென் இப்போ எஸ்டிடி எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஸ்டிடி எக்ஸாமில் நமக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நமக்கு ஹையர் செகண்டரி வித் டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் ப்ளஸ் என்னென்னா டிஎன்டெட் பேப்பர் 1 வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கணும். அப்போது நம்மளுக்கு இதில் வந்து என்னென்னா நம்ம கண்டிப்பாக 1 to 12th வரைய நம்ம வந்துட்டு தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கணும். அண்ட் தென் டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷனும் நீங்கள் தமிழ் மீடியமில் தான் படிச்சிருக்கணும். ஓகேவா? இது போக இதுதான் நம்மளுக்கான குவாலிஃபிகேஷன். இது போக நீங்கள் வந்துட்டு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டிகிரியை வந்துட்டு காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னா நம்மளுக்கு ஹையர் செகண்டரி வித் டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன். அப்போ நீங்கள் அதை மட்டும் காமிங்க, அப்போனா தான் உங்களுக்கு வந்துட்டு கிளைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு டிகிரி இங்கிலீஷ் மேஜராக இருந்தாலும் இல்லை நீங்கள் டிகிரி மட்டும் நான் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் அதை வந்துட்டு காமிக்க வேண்டாம். நீங்கள் டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் ப்ளஸ் என்னென்னா அப் டு 12th ஸ்டாண்டர்ட் இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு காமிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரையே நீங்கள் வாங்கினது. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி வாங்கினதை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கொஸ்டின் பார்த்தோம்னா நீங்கள் நம்மளுக்கு இங்கே ஃபார்மேட் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ அதை காமிக்கிறேன். இதுதான் அந்த ஃபார்மெட்டு. நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டுக்குமே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிலே இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு தடவை நீங்களும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறேங்கிறதுக்காக பண்ண வேண்டாம். ஒரு தடவை நீங்களும் அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருப்பாங்க, வெப்சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த அனெக்சர் இருக்குல்ல, இந்த அனெக்சர் 1 பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேயும் சேம் இந்த அனெக்சர் 1ல் வந்துட்டு நமக்கு வகுப்பு முதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த வகுப்பு முதல் இந்த வகுப்பு வரை. அப்போ இந்த அனெக்சர் 1 அப்படிங்கிறது நம்ம ஸ்கூலுக்காக வாங்க வேண்டிய ஒரு ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இந்த அனெக்சரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்கூலில் போய் என்ன பண்ணலாம், சைன் வாங்கலாம். ஓகேவா? ஸோ ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலை. இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஒருக்கா வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இந்த ஃபார்மேட்டையே நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு டிஆர்பியிலேருந்து போடக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? ஸோ சேம் தான் டிஎன்பிஎஸ்சிக்கும். நீங்கள் வந்துட்டு அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் போய் வாங்க வேண்டாம். நீங்கள் அந்த ஃபார்மேட்டையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னென்னா அனெக்சர் 1. ஸோ இது வந்துட்டு ஸ்கூலுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் அங்கேயே கொடுத்து அவங்களே ஃபில் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். அவங்களே கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ண சொல்லி சைன் பண்ணி சீலெல்லாம் வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேவா? முடிஞ்சால் ஜெராக்ஸ் கூட போட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது மிஸ் ஆகலாம். இல்லை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி உங்களோட மெயிலையோ ட்ரைவ்லையோ போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா இது அனெக்சர் 1. ஸோ 2 டவுட் இதில் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படிங்கிறது கிளியர் ஆகிருக்கும். நீங்கள் வந்துட்டு ஆஃப்லைன்லேயே நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க. டேரெக்டாக போய் ரொம்ப தூரமாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் போய் வாங்க தான் செய்யணும். உங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு போய் வாங்க தான் செய்யணும். ஏன்னா ஒருக்கா நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்னென்னா அனெக்சர் 1 ஸ்கூலுக்கு வாங்க வருது. ஸோ 1லேருந்து 12 வரையா நீங்கள் இன்கேஸ் வேறு ஸ்கூலு நான் வந்து 1 to 5 வேறு ஸ்கூலு அடுத்து வேறு ஸ்கூல் படித்தேன் அப்படின்னா நீங்கள் இதை வந்துட்டு 2 காப்பி போட்டுக்கோங்க. 2 காப்பி போட்டு அந்தந்த ஸ்கூலில் வந்துட்டு நீங்கள் கொடுத்து தனித்தனியாக வாங்கி தனித்தனியாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏன்னா ஸ்கூல் நேம் எல்லாம் செலக்ட் பண்ணும்போது தனித்தனியாக நீங்கள் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எல்லா டாக்குமெண்ட் 2 ஸ்கூலுக்கு சேர்த்து ஒரு பிடிஎஃப் ஆகி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு அனெக்சர் 1 ஸ்கூலில் வாங்க வேண்டியது. ஓகேவா? அடுத்ததாக 2வது வந்துட்டு என்னென்னா இதுவுமே பெட்டர். நீங்கள் தமிழ் டைப் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதையே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2வது அனெக்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பட்டயம், பட்டம், முதுநிலை பட்டம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிப்ளமோ, டிகிரி, பிஜி டிகிரி. ஸோ இந்த இதில் வந்துட்டு ஏதாவது குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுலேயும் நீங்கள் வந்துட்டு 2ஆக வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் வந்துட்டு இப்போ டிப்ளமோ உங்களுடைய தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோவை டிக் பண்ணி அந்த காலேஜில் நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் யூஜியும் தமிழில் தான் படிச்சிருக்கேன், பிஜியும் தமிழில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கும் செப்பரேட்டாக 2 வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே டைமில் போய் நீங்கள் எல்லா வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஸ்கூல்ஸு நீங்கள் என்னென்ன டிகிரி தமிழில் முடிச்சிருக்கீங்களோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அனெக்சர் 2 அப்படிங்கிறது நம்ம டிப்ளமோ, டிகிரி, பிஜி டிகிரி இதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தான் இந்த அனெக்சர் 2. ஓகேவா? அனெக்சர் 3ன்னு நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ரெண்டுமே அனெக்சர் 2 மாதிரியே அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? அது வந்துட்டு என்னென்னா நம்ம இப்போ
UGTRP எல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு B.Edன்னு தனியாக வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் Annexure 3. ஓகே, ஸோ Annexure 1 and 2 நமக்கு வந்துட்டு போதுமானது. ஓகேவா, இந்த டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து லாஸ்ட் டவுட் என்ன அப்படின்னா, இன்கேஸ் காலேஜை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் நான் வந்துட்டு கேட்டேன். அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, காலேஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அந்தந்த ஏரியாவில் அந்த எஜுகேஷ்னல் ஆஃபீஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ DEO CEO அவங்கக்கிட்ட வந்துட்டு போய் சைன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் அவங்களோட அட்ரஸ் தெரியும், அந்த மாதிரி உங்களுக்கு பிரின்சிபலை தெரியும் அப்படின்னா நீங்கள் அவங்க போட்டு தந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் DEO CEO ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா, இதுதான். ஸோ வேறு இதுக்கும் மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ.